ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் அவர். என்னை அழைத்தும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்தும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன் மனதிரமோ வாடாதே மனமே காடையை அனுப்பிடுவார். மனதிரமோ வாடாதே மனமே காடையை அனுப்பிடுவார். தண்ணீர் இல்லையோ எண்ணிப்பார் அவரின் நன்மைகள் எத்தனையோ. கண்ணீர் இல்லையோ எண்ணிப்பார் அவரின் நன்மைகள் எத்தனையோ. ஆபிரகாம் தேவன் சோதனை வேளையோ சோராதே மனமே இயேசுவை சார்ந்திடுவார். சோதனை வேளையோ சோராதே மனமே இயேசுவை சார்ந்திடுவார். யோர்தானை கடந்து இயேசுவை பற்றிக்கொள் என்றென்றும் ஜீவிப்பாயே. யோர்தானை கடந்து இயேசுவை பற்றிக்கொள் என்றென்றும் ஜீவிப்பாயே. ஆபிரகாம் தேவன் கசந்த மரவோ கவலை வேண்டாமே கர்த்தர் உன்னோடே உள்ளார். கசந்த மரவோ கவலை வேண்டாமே கர்த்தர் உன்னோடே உள்ளார். ஜெபத்திலே நீ விழிப்பாயிருந்து வெற்றியை சேர்த்திடுவார். ஜெபத்திலே நீ இருந்து வெற்றியை சேர்த்திடுவார். ஆபிரகாம் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் அவர். என்னை அழைத்தும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்தும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரத்தோறும் காணொலி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உமக்கே ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுகிறீர். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருளுகிறீர். கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தைகள் பலனளிக்க ஆண்டவரே பலன் பெற ஆண்டவர் கிருபையருளை ஜெபிக்கிறேன். உமக்கே ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் கேரெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் சுவிசேஷம் 4 அதிகாரம்
6 8 வரைக்கும் வாசிக்கலாம். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், தேவாதி தேவன், மனுமக்களை ரட்சிப்பதற்காக அவர் நம்மைப் போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் வந்தார். ஏன்னா அவருடைய பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல வந்தார். நம்மைப் போலவே அவர் வெளிப்பட்டபடியினால் வேதத்தில் பார்க்கலாம், மழை என்பது தானாய் அல்ல. மழையை தேவன் தன்னுடைய மேல் வீட்டிலிருந்து அவர் கொடுக்கிறார். யோபு புஸ்தகம், இது அப்படி வைத்துக் கொள்ளுங்க, 37ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து பாருங்க. 6. அவர் உறைந்த மழையையும் கல் மழையையும் வல்லமையின் பெரும் மழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். கர்த்தர் கட்டளையிடுகிறார். மழை 3 விதமான மழை. உறைந்த பனி, அப்படியே பனி மழை பெய்யுது. கல் மழை பெய்யுது. வல்லமையின் பெரிய ஒரு மழை பெய்யுது. கர்த்தருடைய வல்லமையின் ஒரு பெரிய மழை. இப்படி 3 விதமான மழை தேவன் கட்டளையிடுகிறார். பூமியில நீங்க பெய்யணும் என்று. உறைந்த பனிமழை, அதெல்லாம் வெளி தேசங்கள்ல. சில வேளைகளில் பனிக்கட்டி கல் மழை. நமக்கெல்லாம் சாதாரண மழை. பூமி குளிர்ந்தது. நல்ல மழையை தேவன் கொடுத்தார். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா இடத்துலையும் அது போல கிடைச்சிருந்தா நல்லது தான். ஆனால் சில இடங்களிலே நமக்கு இருக்கிற மாதிரி நல்ல மழை சில இடங்கள்ல இல்லை. தேவனாகிய கர்த்தர் பூமியை குளிரச் செய்து மனுஷர்களுடைய நம்முடைய உள்ளங்களையும் ஆண்டவர் குளிர செய்தார். தேவனாகிய கர்த்தர் மனுமக்களுக்காக அவர் தண்ணீரை உண்டாக்கினார். தண்ணீர் மழையை பெய்ய செய்து ஜனத்துக்கு தண்ணீரை கொடுக்கிறார். தண்ணீர் வேதத்தில் பார்க்கலாம். தண்ணி நம்முடைய தாகத்தை தீர்ப்பதற்கு மாத்திரமல்ல, நம்முடைய பசியை போக்குவதற்கு மாத்திரமல்ல. இன்றைக்கு மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் இன்னும் விருட்சங்கள் செடி கொடிகள் எல்லாத்துக்குமே தண்ணி ரொம்ப அவசியம். எல்லாத்துக்கும் தண்ணி தேவை. இந்த தாகத்தை தீர்ப்பதற்காக மாத்திரமல்ல, வேதத்திலே தண்ணீரை குறித்து 3 முக்கியமான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் தண்ணீரை கொடுக்கிறார்? எதற்கு தண்ணீர்? இன்றைக்கு வேதத்தில் நம்ம பார்க்கலாம். யோபு புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் கிருபையாகவும் அவர் தண்ணீரை கொடுக்கிறார். நம்ம மேல இருந்து 6வது வசனத்திலிருந்தே வாசித்து பார்த்தா தேவன் மழையை கொடுக்கிறார். மழையை தந்து பூமியை இன்றைக்கு அதை நிரப்புகிறார். மனிதனுக்கு அதை கொடுக்கிறார். ஏன் தண்ணியை கொடுத்தார்? மழை நீரை ஏன் கொடுத்தார் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. 3 காரியத்திற்காக தேவன் தண்ணீரை கொடுக்கிறார். ஒன்று தண்டனை. எடுத்த எடுப்பிலேயே தண்ணீரின் உபயோகம் தண்டனை. 2வது பூமிக்கு உபயோகம். 3வது அது கிருபையாக. இந்த 3 காரியத்திற்காக தேவன் தண்ணீரை கொடுக்கிறார். வேத புத்தகத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் போது ஆதியாகமம், இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இருந்து அது துவங்கும் போதே நம்ம பார்க்கலாம். தண்ணீரை தேவன் தண்டனையாக கொடுத்தார். அது துவக்கத்திலேயே இருக்குது. தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார். அவர் பூரணமானவர். அவர் பூரணமாக தான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிற தேவன்.
ஆனா 2வது வசனத்துல பார்த்தா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பூரணர். மனிதனை படைக்கும் போது கூட, ஆதாமை உருவாக்கும் போது அவருக்கு தெரியும், ஆதாமால உலகம் முழுவதும் பாவத்தின் கீழ் அடைப்பட போகிறது என்பதை தேவன் அறிவார். ஆதாம் எப்படி இருப்பான், அவன் மூலம் உலகத்துக்கு என்ன நடக்கும், உலகமே பாவத்தின் கீழ் அடைப்படும், எல்லாம் தெரியும். தெரிந்தாலும் அவனை ஏனோ தானோவென்று அவர் உருவாக்கல. அவனையே ஒரு பூரண அழகுள்ளவனாய், தன்னுடைய சாயலாக, தேவ சாயலாக, அழகிய கண்கள், அழகிய அவயவங்கள், எல்லாத்தையும் அழகா அமைப்பா படைத்த தேவன். அப்படியானால் அவர் படைத்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்குமா? இல்ல. அந்த 1ஆம் வசனத்திற்கும் 2ஆம் வசனத்திற்கும் இடையே எத்தனை 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 ஆண்டுகள் கடந்து போனதோ ஒரு பெரிய அழிவு நடந்திருக்கணும். அதனாலதான் பூமியானது ஒழுங்கின்மையும், ஒழுங்கில்ல, வெறுமை, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜலத்தினால் அன்றைய அந்த உலகம் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வேதம் துவங்கும் பொழுதே வேத புத்தகம் ஒரு தேவ கோபம், தண்டனை நடந்திருக்கிறத அதான் ஸ்டார்ட் பண்ணுது. தண்ணீரின் உபயோகம். தண்ணீரை 3 காரியத்திற்காய் தேவன் படைத்தார். அதுல முதல் காரியமே தண்டனைக்காக. வேதம் எப்படி துவங்குதோ அதே போல தண்டனைக்காக என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2வது உபயோகத்திற்காக, பூமிக்கு உபயோகமாக. 3வது அது கிருபையாக. இப்ப நம்ம பார்க்கலாம், பூமிக்கு உபயோகம், பூமிக்கு பிரயோஜனமாக. தண்ணி இல்லாம இன்னைக்கு பூமி இருக்க முடியாது. பூமியை விசாரிக்கிறார், பூமியை தேவன் விசாரிக்கிறார், விசாரித்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறார். வசிக்கலாம் சங்கீதம் 65, 9, 10 2 வசனங்கள். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் மரப்புகள் தணியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். கர்த்தர் பூமியை விசாரிக்கிறார். உனக்கு மழை வேணுமா, தண்ணி வேணுமா? அதற்கு தண்ணீரை பாய்ச்சுகிறார். அதில் இருக்கிற விதை வகைகளை எல்லாம் முளைக்க செய்து மனிதர்கள் புசிக்க, மிருகங்கள் புசிக்க, எல்லாருக்கும் அவர் ஆகாரத்தை கட்டளையிடுகிறார். பூமிக்கு பிரயோஜனமாய். 2வது காரியம். முதல் காரியம் தண்டனை, அது இருக்கட்டும். 2வது காரியம் பூமிக்கு உபயோகமாக அவர் தண்ணீரை அவர் படைத்திருக்கிறார். தண்ணீரை பூமிக்கு அவர் தந்திருக்கிறார். தண்ணி இல்லாம மனிதன் வாழ முடியாது. இன்றைக்கு நீர் இல்லாமல் உலகு ஏது? நீர் இல்லாமல் உலகம் இல்லை. உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டால் 72% தண்ணி தான், 27% பூமி, வெட்டாந்தரை. இவ்வளோ தண்ணீர தான் உலகமே. ஆகவே எல்லாமே தண்ணி. ஒரு மனிதன் மரிச்சிட்டா அவனை அடக்கம் பண்ணாம போனா அது அழுகி தண்ணியா தான் போகும். மிருகங்கள் செத்துருது, அதை அடக்கம் பண்ணாம போனா அது அப்படியே அழுகி போய் தண்ணியா தான் இருக்குது. அப்படியே மரத்தை வெட்டினால் தண்ணி, செடிகளை பறித்தால் அது தண்ணி, கனிகள் பழங்கள் அழுகி போனா அது தண்ணி, காய்கறியை எடுத்துக்கொள்ளலாம், எல்லாமே தண்ணி. அனைத்துமே தண்ணீரால் உருவாக்கப்பட்டது. ஆகவே எல்லாமே தண்ணி. தேவன் இன்றைக்கு பூமிக்கு பிரயோஜனமாக தேவன் தண்ணீரை தந்து மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் எல்லாத்துக்குமே வாழ்வளிக்கிறார், நம்மை திருப்திப்படுத்துகிறார். சங்கீதக்காரன் சங்கீதத்தில் எழுதும் போது 104ஆம் சங்கீதம் 104ஆம் சங்கீதம் 13 பாருங்க. தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர்
இறைக்கிறார். தேவனாகிய கர்த்தர் தனது மேல் வீட்டிலிருந்து அவர் தண்ணீரை, மழைனா அது அவரோட வல்லமை. இப்படி மழை, 3 விதமான மழை தேவனாகிய கர்த்தர் அதை பூமியிலே பெய்யும்படி அவர் கட்டளையிடுகிறார். ஏன்னா அவர் மேல் வீட்டில் அவர் அந்த தண்ணீரை வைத்து மலைகள் மீது அதை ஊற்றுகிறார். அது பூமியை செழிப்பாக்குறதுக்கு மழை உண்டாகுது. எரேமியா புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். எரேமியா 14:22 மழை புறஜாதிகளின் வீணான தேவர்களில் மழையை பெய்ய பண்ணக்கூடிய தேவர்கள் உண்டோ? புறஜாதிகளின் தேவன். உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது, புது புது பேருல என்னென்னமோ தெய்வங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த புறஜாதிகளின் தெய்வம் அவற்றில் ஏதாகிலும் ஒன்று மழையை பெய்ய பண்ணி இருக்குதா? இல்ல. அடுத்த பகுதி, மழை தானாவும் வருகிறது இல்லை. வசிங்க. அல்லது வானங்கள் தானாய் மழைகளை கொடுக்கும். இல்ல, தானா மழை பெய்யுதா? புறஜாதிகளின் தெய்வங்கள் மழையை பெய்ய பண்ணுதா அல்லது மழை தானா வருதா? ரெண்டும் இல்ல. 3வது காரியம் என்ன? எங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நீர் அல்லவோ அதை செய்கிறவர். கர்த்தர் ஒருவரே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே மழையை பெய்ய பண்ணுகிற தேவன். அவர் மழையை கொடுக்கிறார். இப்ப வாசிக்கலாம். சங்கீதம் 104. தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாய் இருக்கிறது. தமது மேல் வீட்டிலிருந்து மழையை பெய்ய பண்ணுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். தமது மேல் வீட்டிலிருந்து அவர் தண்ணீரை மலைகள் மீது இறக்கு. வசிங்க இன்னொருத்தரம். தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீரை இறைக்கிறார். உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாய் இருக்கிறது. அந்த தண்ணியினால பூமி தண்ணீரை குடித்து அது அப்படியே பலன் கொடுக்குது. என்ன பலன் கொடுக்குது? வாசிங்க. பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி, பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். இப்படிதான் தேவன் மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறார். மழையை பெய்ய பண்ணி பூமியை செழிப்பாக்கி இன்றைக்கு விதை வகைகள் முளைத்து எல்லாருக்கும் ஆகாரம். நம்மை தினதோறும் கர்த்தர் போஷிக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை திருப்தியாக்குகிறார். எப்படி? அடுத்த வசனம். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும். திராட்சை ரசம். இன்றைக்கு பழ ரசங்கள் நம்முடைய இருதயத்தை பூரிப்பாக்குகிறது. அவனுக்கு முகக்களையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும். இதெல்லாமே தண்ணினால, தேவன் கொடுக்கிற மழையினால. கர்த்தர் தண்ணீரை உபயோகமாய் தந்திருக்கிறார். தண்ணி இல்லாம மனிதர்கள் வாழ முடியாது, மிருகங்கள் வாழ முடியாது. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். ஒரு டைம்ல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்டு பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. வனாந்தர மார்க்கமாய் வந்து கொண்டு இருக்கிறார்கள். 3 நாள் அவங்களுக்கு தண்ணி இல்லை. தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா நடந்து வந்து கொண்டு இருக்கிறாங்க. மாரா என்ற இடத்துக்கு வராங்க. அங்கே வந்த பொழுது தண்ணீரை பார்க்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். தண்ணி இல்லாம இருந்தவங்களுக்கு தண்ணீரை எடுத்து அவங்க ஆசை தீர அதை பருகலாம் என்று குடித்த பொழுது அது கசப்பா இருந்தது. எட்டி கசப்பா இருந்தது. எப்படி இருக்கும்? 3 நாள் தண்ணீர் இல்லாமல் இப்ப தண்ணி கிடைச்சிருக்குது. கிடைத்த தண்ணி கசப்பா இருந்தா எவ்வளவு ஒரு வேதனையும், அது எவ்வளவு ஒரு துக்கமான காரியம். ஜனங்கள் மோசேயுக்கு எதிராக எழும்பினாங்க. எங்களுக்கு தாகத்துக்கு தண்ணி இல்லை, எங்களை இந்த வழியா நீ கூட்டிட்டு வந்துட்டியே. வனாந்தரத்துல அவர்கள் யாத்திரை பண்ணின 40 வருஷ காலமும் மோசையை எதிர்த்து எதிர்த்து மோசையோடு போராடி கொண்டே தான் வந்தாங்க. சாப்பாடு இல்லை, இறைச்சி இல்லை, தண்ணி இல்லை, இந்த அற்பமான மன்னாவை தவிர எங்க கண்ணுக்கு எதுவுமே இல்லை என்று எப்பயுமே வாதாடினாங்க. மோசே கர்த்தரிடத்துல சொன்னான், ஆண்டவரே தண்ணி கசப்பா இருக்கு, ஜனங்க குடிக்க முடியல, 3 நாளாய் அவர்கள் தண்ணி இல்லாம இருக்காங்களே. கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார். அதை வெட்டி தண்ணீரில் போடு, அந்த கசப்பு போயிடும். அப்படியே செய்தான். அந்த கசப்பான மாறாவின் நீர் மதுரமானது. ஜனங்கள் அந்த தண்ணீரை குடித்தார்கள். 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் இருக்க முடியாது.
ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அதுபோல இன்னொரு சம்பவம் நடந்திருக்கிறது. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி தெரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற ராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமற் போய் 7 நாள் தண்ணி இல்லை. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் கேள்விப்பட்டோம், எத்தனை இடங்களில் குடிக்க தண்ணி இல்லை. ஏன்னா பயங்கரமான வெயில், பயங்கர உஷ்ணம், நிலத்தடி தண்ணீர் எல்லாம் வற்றி போய் விட்டது. இந்த வெயிலினால ஜனங்கள் பட்ட பாடு, எத்தனை பேர் இறந்துட்டாங்க. இந்த வெயிலை தாங்க முடியாம மரித்தவர்கள் உண்டு. குடிக்க தண்ணி இல்லை. நம்முடைய தென்னிந்தியாவில் எத்தனை இடங்கள்ல தண்ணி இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இப்படியெல்லாம் எவ்வளவு கஷ்டங்கள் வேதத்துல பார்க்கலாம். 7 நாட்கள் தண்ணி இல்லை. 7 நாட்கள் சுற்றி சுற்றி வர்றாங்க. மிருக ஜீவன்களுக்கும் சரி, இந்த போர் வீரர்களுக்கும் சரி, ராணுவத்துக்கும் தண்ணி இல்லை. உடனே இஸ்ரவேலின் ராஜா சொல்லுவான், தேவனாகிய கர்த்தர் நம்மை சத்ரு கையில, மோவாபியர் கையில தோல்விக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கு தான் நம்மை கூட்டிட்டு வந்தாரோ என்று புலம்புவாங்க. யாராகிலும் தேவனுடைய தீர்க்கதரிசி ஊழியக்காரர்கள் இருந்தா பரவாயில்ல, அவங்க இடத்துல விசாரிக்கலாம். இந்த பிரயாணம் நமக்கு இவ்வளவு கஷ்டமா, சோதனையா, உபத்திரவமாய் இருக்குதே, நமக்கு ஜெயம் கிடைக்குமா, தோல்வி கிடைக்குமா, நமக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை விசாரிக்கலாமே கர்த்தரிடத்துல என்று விசாரிப்பாங்க. கர்த்தருடைய ஒரு தீர்க்கதரிசி அங்கே இருக்கிறார் என்று கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு இப்ப அவரிடத்துல போய் விசாரிக்கிறாங்க. விசாரித்த உடனே அவன் சொல்லுவான். 17-18 வசனங்களை வாசிங்க. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள். தேவனுடைய மனிதன் சொல்லுவான், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று உங்களுக்கு தண்ணி கிடைக்கும். நீங்க முதலாவது ஒரு பள்ளத்தாக்கை தோண்ட வேண்டும். வாய்க்கால், ஒரு பள்ளம் நீங்க தோண்டணும். வாய்க்காலை தோண்டுங்க. 7 நாள் தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு. இப்போ வாய்க்கால் தோண்ட முடியுமா? ஆனால் அவர்கள் செய்தார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வார்த்தையை அவங்க செவி கொடுத்து கேட்டாங்க, அதை செய்தாங்க. அப்பொழுது தேவனுடைய மனிதன் சொல்லுகிறான், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் தண்ணீர் கிடைக்கும். அப்படியே தண்ணி கிடைத்தது. 18 வாசிங்க. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்பமான காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். கர்த்தருக்கு எல்லாமே செய்ய முடியும். நமக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்கள், கஷ்டங்கள், நமக்கு வரக்கூடிய சோதனைகள், போராட்டங்கள், இவைகளெல்லாம் இது எப்பதான் முடியும்? இந்த சோதனை எப்படி நீங்கும்? இந்த உபத்திரம் என்னை விட்டு எப்படி அகலும்? இவ்வளோ பெரிய துன்பம் என் வாழ்வில் வந்திருக்கிறதே என்று நம்ம கலங்குவோம், வேதனைப்படுவோம், நம்ம அழுவோம். ஆனால் அதை நீக்கிப்படுவது கர்த்தருக்கு பெரிய காரியம் அல்ல, அது லகுவான காரியம். பலம் உள்ளவனுக்கானாலும் சரி, பலன் இல்லாதவனுக்கானாலும் சரி, உதவி செய்வது கர்த்தருக்கு ரொம்ப லேசான காரியம். இது கர்த்தருடைய பார்வையிலே இது அற்பமான காரியம். அவரால் பெரிய பெரிய அற்புதம் செய்ய முடியும். கர்த்தரால் எல்லாமே கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். அப்படியே இவர்கள் வாய்க்கால்களை தோண்டினாங்க. காலையில கர்த்தர் அந்த ஏதோமின் வழியாய் தண்ணீரை கட்டளையிட்டார். அந்த தண்ணீரை அவர்கள் அருந்தி ஒரு பலன் பெற்றாங்க. மோவாபியர்கள் காலையில எழுந்து பார்க்கறாங்க, நேற்று வரைக்கும் ஒன்றும் இல்லை, இன்றைக்கு என்ன சோப்பா ஆறு ஓடுது. சூரியன் உதித்து அதன் மீது, தண்ணீர் மீது பட்டபோது தண்ணீர் சிவப்பா தெரியுது. ஓ, இஸ்ரவேலரும் யூதாவும் தங்களை தாங்களே வெட்டி கொன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, ரத்த ஆறு ஓடுது என்று நினைத்து நம்ம புறப்பட்டு வாங்க, இதை தாண்டி அவர்களுடைய பொருள்களை கொள்ளையடிக்கலாம் என்று வருவாங்க.
இவர்களோ தண்ணீரை குடித்து பலனடைந்து அவங்க உடனே எழுந்து மோவாபியரை துரத்தி அடித்து அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போனாங்க. அவர்களுடைய பொருட்களை இவர்கள் கொள்ளையடித்தாங்க. 7 நாட்கள் தண்ணி இல்லை. தண்ணி இல்லாம மனிதரால் வாழ முடியாது. ஏனென்றால் தேவன் உலகத்திலே மனிதனுக்கும் மிருகங்கள் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆகாரம் என்பது, அப்பம் என்பது ஒரு ஆதரவு, தண்ணீர் என்பது ஒரு ஆதரவு. இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொன்னார், அப்பம் என்கிற எல்லா ஆதரவையும் தண்ணீர் என்கிற எல்லா ஆதரவையும் நான் உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னார். அப்ப தண்ணீர், அப்பம் என்பது மனிதனுக்கு அது ஒரு ஆதரவு அப்படின்னு பார்க்கலாம். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமில் இருந்தும் யூதாவில் இருந்தும் சகலவிதமான ஆதரவுகளாகிய அப்பம் என்கிற எல்லா ஆதரவையும் தண்ணீர் என்கிற எல்லா ஆதரவையும் பராக்கிரமசாலியையும் போதும் எல்லாத்தையும் 3ஆம் வசனத்துல பார்த்தா விலக்குவார். அப்பம் என்கிற சகல ஆதரவையும் தண்ணீர் என்ற சகல ஆதரவையும் உன்னை விட்டு விலக்குவேன். இப்படி பூமியை விசாரித்து ஆகாரம் கொடுத்து தண்ணீரை கொடுக்கிற தேவன் அதை விலக்கு வேணும்னு சொல்லுறார். இன்னைக்கு தண்ணீர் ஆகாரம் என்பது நமக்கு அது ஆதரவு. சில வேளைகள்ல அது நமக்கு அற்றுப்போகுது, பஞ்சம் வருது, சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம போயிருது. எல்லாமே அது ஒரு தண்டனை, தேவ கோபம், தேவனோட கோபம். தண்ணீரையும் சாப்பாட்டையும் தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறார். வியாதியை முற்றிலும் நம்மை விட்டு நீக்குகிறார். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனம், 23, 25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். நம்முடைய சாப்பாட்டையும் நம்ம தண்ணியும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன். நம்ம சாப்பிடும் போது அந்த ஆகாரத்தை, அந்த தண்ணிய, இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிச்சு சாப்பிடுங்க. உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவாய். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணியும் ஆசீர்வதிப்பார். வியாதி உன்னிலிருந்து விலக்குவார். நம்ம புசிக்கிற ஆகாரம், குடிக்கிற தண்ணி நம்மை ஆரோக்கியப்படுத்துது, நமக்கு சுகத்தை கொடுக்குது. ஆகவே தேவன் நமக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்வை நம்ம குடிக்கிற தண்ணியில, புசிக்கிற ஆகாரத்துல நமக்கு வைத்திருக்கிறார். இப்படி உபயோகமாக தண்ணீரை கொடுக்கிற தேவன் ஏன் அதை தண்டனையாக கொடுக்கிறார்? ஏனென்றால் தண்ணீர் 3 காரியத்துக்கு. 1 தண்டனை, 2வது பூமிக்கு உபயோகம், 3வது கிருபை. உபயோகமாய் இன்றைக்கு மனிதனுக்கு உபயோகமாய், எல்லா ஜீவராசிகளுக்கும் உபயோகமாய் கொடுக்கப்பட்ட மழை, தண்ணீர் ஏன் தண்டனையாய் மாறுகிறது? ஏனென்றால் மனிதன் பாவத்தை தண்ணீரை போல பருகிறான். யோபு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும், அநியாயத்தை மனிதன் தண்ணீராய் குடிக்கிறான், பருகிறான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். யோபு புஸ்தகம், யோபு 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன், அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமுமாய் இருக்கிறான். தேவனோட பார்வையில அநியாயத்தை, அநியாயம், அக்கிரமம், பாவம், மனிதர்கள் தண்ணிய குடிக்கிற மாதிரி அநியாயத்தை குடிக்கிறாங்களாம். உலகத்துல நடக்கிறதெல்லாம் அநியாயம்தான், மனிதர்கள் செய்யறதெல்லாம் அநியாயம்தான். தேவனுடைய பார்வையிலே அது எத்தனை அருவருப்பு, அசுத்தம், அதை தேவன் வெறுக்கிறார். அருவருப்பு. ஆகவே உபயோகமாக கொடுத்த தண்ணீரை தேவன் தண்டனையாய் மாற்றுகிறார். ஆதியிலே தேவன் மனிதனை படைத்தார், பலுகி பெருகினாங்க. ஜனங்கள் பலுகி பெருகின பொழுது பாவமும் அக்கிரமும் பெருக ஆரம்பிச்சிச்சு. தேவனுக்கு வருத்தம் வந்தது. மனிதனை உண்டாக்கினதற்காய் நான் ரொம்ப விசனப்படுகிறேன் அப்படின்னு சொன்னார். ஆகவே தேவன், இனி நான் மனுஷரை வைக்க மாட்டேன்,
பூமியோடு கூட நான் மனிதனை அழிக்கப் போகிறேன், நிக்கிரகம் பண்ண போகிறேன் என்று தேவன் தீர்மானிச்சிட்டார். அதை நோவா கிட்டையும் சொன்னார். நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு, எல்லாத்தையும் சொல்லிடு, வரவங்கெல்லாம் வரட்டும். ஆகவே மிருகங்கள் மனிதர்கள் யார் வேணாலும் வரட்டும் என்று பேழையை உண்டு பண்ண சொன்னார். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 7 நாட்கள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். பூமிக்கு உபயோகமாய் அவர் படைத்த தண்ணீர் மழை. இப்ப தேவன் அதை தண்டனையாய் மாற்றுகிறார். இன்னும் 7 நாள் தான் இருக்குது. 40 நாட்கள் மழை பெய்யும். நான் பூமியை அழிக்கப் போகிறேன். பூமியோடு கூட மனிதர்கள், மிருகங்கள், நான் படைத்த எல்லா ஜீவராசிகள் சிருஷ்டிப்ப நான் அழிக்கப் போகிறேன் என்று கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறார். 10வது 10 12 வரைக்கும் வாசிங்க. 7 நாள் சென்ற பின்பு 7 நாட்கள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜல பிரளயம் உண்டாயிற்று. ஜல பிரளயம். 40 நாள் இரவும் பகலும் பயங்கரமா மழை கொட்டுது. வாசிங்க. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன. ஊற்று கண்கள் மேலிருந்து தண்ணி கொட்டுது. மழை பூமியில ஆழத்துல ஊற்று கண்கள் எல்லாம் திறந்தது. கீழிருந்து தண்ணி, மேலிருந்து தண்ணி. வசிமா. வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய எல்லாரும் பேழைக்குள்ள போயிட்டாங்க. தண்ணீர் பெருக்கெடுத்து மலைக்கு மேல 17வது வசனம் பாருங்க. 17. ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி கிளம்ப பண்ணிட்டு அது பூமிக்கு மேல் மிதந்தது. ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மலைகள் எல்லாம் மூடிருச்சு. மலைகள் மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழம் ஒவ்வொரு மலைகளுக்கு மேல 15 அடி உயரம், 15 முழ உயரத்துக்கு இருக்குது. அப்ப எது தப்பும்? எல்லாமே மூழ்கிருச்சு. மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், மரம், செடி, கொடி எல்லாம் கம்ப்ளீட்டா அழிஞ்சு போச்சு. எல்லாமே அழிந்தது. பேழைக்குள்ள இருந்த 8 மனிதர்கள், நோவாவும் அவன் குடும்பம், பேழைக்குள்ள வந்த மிருகங்கள், அவங்கள் தான் தப்பிச்சு எல்லாமே அழிந்து போனது. அப்ப தேவன் சொன்னார், அவருக்கு கோபம், ஜனங்களுடைய அக்கிரமம் பெருகிருச்சு. அவருக்கு ரொம்ப வருத்தம். ஆகவே கோபத்துல அப்படி செய்தார். 9ஆம் அதிகாரத்துல சொல்லுவாரு, இனிமேல் நான் ஜலத்தினால் உலகத்தை அழிக்க மாட்டேன். ஜலத்தினால இது போல ஒரு ஜல பிரளயத்தை உண்டாக்கி நான் இனி ஒருபோதும் பூமியை அழிக்க மாட்டேன் என்று அன்றைக்கு இருந்த மனிதர்களோடு ஒரு உடன்படிக்கை. இதுதான் முதல் உடன்படிக்கை. பைபிள்ல ஒரு முதல் உடன்படிக்கை. ஒரு உடன்படிக்கை அன்றைக்கு ஏற்படுத்தினார். 9ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 11 13 வரைக்கும் பாருங்க. மாம்சமானவைகள் எல்லாம் ஜல பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜல பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். இனி நான் இது போல அழிக்க மாட்டேன். அதற்கு அடையாளமாக வானவில்லை உண்டாக்கினார். இவருக்கு கோபம் வரும், மனிதனை அழிச்சிடணும், பூமியோட கூட அழிச்சிடணும் என்று கோபம் வரும்போது மழை காலத்துல வானவில் வரும். உடனே அவருடைய மனதை மாற்றிக் கொள்ளுவார். அந்த வானவில்லை பார்த்த உடனே ஜலத்துல அழிக்க கூடாது. ஆனாலும் ஜலத்துல பெருவெள்ளத்துல அங்கங்க அழிவுகளை பார்க்கலாம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம், குற்றாலத்துல பெருவெள்ளம், காட்டுல உள்ள ஆற்று நீர் பெருவெள்ளம் வந்து திடீரென்று எதிர்பாராத விதமா
பெருவெள்ளம் பெருக்கெடுத்து வந்து எல்லாரும் ஒரு வழியா கஷ்டப்பட்டு தப்பிச்சாங்க. ஒரு வாலிப பையன், 16 வயதான பையன் போயிட்டான். அந்த தாய் அப்படி கதறி அழுவாங்க. எப்படி இருக்கு, இத்தனை வருடம் வளர்த்து அப்படியே ஒரு நிமிஷத்துல பிள்ளை மறைஞ்சே போயிட்டான், எங்க போனதுன்னே தெரியல. எத்தனை வேதனை. வெயில்னால சாகுறாங்க, வெள்ளத்தினால சாகுறாங்க. இன்றைக்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி பல நாடுகள்ல வெள்ளப்பெருக்கினால் எத்தனை எத்தனை அழிவு, எத்தனை மரணங்கள். ஆனா தேவன் சொன்னாரு, ஜலப்பிரளயத்தினால, ஜலத்தினால் இனி நான் அழிக்க மாட்டேன் என்று ஒரு உடன்படிக்கை அன்னைக்கு ஏற்படுத்தினார். இந்த உடன்படிக்கை உலகம் முழுவதையும் அன்றைக்கு அழிச்சாரே, அது போல நான் அழிக்க மாட்டேன். ஆனால் ஆங்காங்கே வெள்ளத்தினால அழிவு வருகிறதை பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்ன? நம்ம இப்ப வாசித்தோம் யோபு புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, மனிதன் அநியாயத்தை தண்ணீரை போல பருகுகிறான். தேவனுடைய பார்வையில் அவன் எத்தனை அருவருப்பு. வாசிங்க அந்த வசனத்தை மீண்டும். அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமுமாய் இருக்கிறான். தேவனுடைய பார்வையில அருவருப்பும் அசுத்தம். இப்ப நம்ம கண்ணு கிட்ட ஒரு அசுத்தம் அருவருப்புனா அதை உடனேயே நம்ம அதை கிளீன் பண்ண தான் பார்ப்போம், அதை அந்த இடத்தை விட்டு அகற்ற தான் பார்ப்போம், இல்ல நாம அந்த இடத்தை விட்டு அகன்று போக பார்ப்போம். அப்படிதான் தேவன் மனிதர்களை பார்க்கும் பொழுது அவருக்கு அருவருப்பு, அவருக்கு துர்நாற்றம் போல. ஏனென்றால் அநியாயத்தை அவன் தண்ணீரை போல குடிக்கிறான், பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிறான். இன்றைக்கு தேவன் விரும்பாத காரியங்களை அவன் விருப்பத்தோட தண்ணீராய் பருகுகிறான். ஆகவே தண்ணீரால் அழிவு. ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சம் இடங்களிலே இன்றைக்கு வெள்ளத்தால் அழிவுகள் நேரிடுகிறது. ஆகவே தண்ணீரை தேவன் படைத்தது 3 காரியத்துக்காக. 1, தண்டனையாக. தண்டனை, தண்ணீரால் தண்டனை. 1 தண்டனை. 2வது பூமிக்கு உபயோகம். 3வது ஒரு காரியம், மீண்டும் வாசிங்க அந்த வார்த்தையை, யோபு 37:13. தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் தண்ணீரை அவர் கொடுக்கிறார். 3வது கிருபையாக தந்திருக்கிறார். தண்ணீர் தண்டனைக்கு, பூமிக்கு உபயோகமா, 3வது கிருபை. அருமையானவர்களே, இந்த பூமிக்குரிய வாழ்விலே நம்ம தண்ணி இல்லாம வாழவே முடியாது. மழை இல்லாமல், தண்ணீர் இல்லாமல் எந்த ஜீவராசிகளும் வாழவே முடியாது. அப்படித்தான் இன்றைக்கு பூமிக்கு தண்ணீர் எத்தனை அவசியமோ முக்கியமோ, அது போல பரலோகத்துக்கு போறதுக்கும் தண்ணி இல்லாம முடியாது. தண்ணி இருந்தால்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். ஏனென்றால் தண்ணீர் நமக்கு சாட்சி கொடுக்கணும். தண்ணீர் சாட்சி கொடுத்தாதான் பூலோகத்தை விட்டே நம்ம பரலோகத்துக்கு கிளம்ப முடியும். வசிங்க 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர். பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் மூவர். பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இந்த மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் 3. பூலோகத்தில் சாட்சி இடுகிறவைகள் 3. ஆவி, ஜலம், இரத்தம். 6 சாட்சிகள் வேண்டும் ஒரு மனிதனுக்கு. பரலோகம் போகணுமாய் இருந்தா, நித்தியத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதனுக்கு 6 சாட்சிகள் வேண்டும். பூலோகத்துல 3 சாட்சி, பரலோகத்துல 3 சாட்சி. அப்பதான் உள்ளுக்கே என்டர் பண்ண முடியும். பூலோகத்துல 3 சாட்சிகள் என்ன? ஆவி, ஜலம், இரத்தம். ஆவி, பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கணும். 2வது ஜலம், தண்ணி. நாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட தண்ணி, அது சாட்சி கொடுக்கணும். 3வது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம். ராப்போஜனத்தில் இயேசுவின் ரத்தத்தை நம்ம பான பண்ணுறோம்.
அந்த ரத்தம் சாட்சி கொடுக்க வேண்டும். இது மூணும் பூலோகத்துல சாட்சி கொடுக்கணும். அதுக்கு பிறகுதான் கிளம்ப முடியும். பரலோகத்துக்கு அங்க போன உடனே உள்ளுக்கு உடனே போயிட முடியாது. அங்க 3 பேர் சாட்சி கொடுக்கணும். யாரெல்லாம் வாசிங்க? பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்கள். பிதா சாட்சி கொடுக்கணும், பரிசுத்த ஆவி சாட்சி கொடுக்கணும், வார்த்தை சாட்சி கொடுக்கணும். நாம் இந்த பூமியில நாம் கேட்கிற சத்திய வசனங்கள், வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் நமக்கு அங்க சாட்சி கொடுக்கணும். அப்பதான் உள்ள போக முடியும். அப்ப இந்த பூலோகத்துல 3 சாட்சி: ஆவியானவர், ஜலம், ரத்தம். இது 3 தான் நம்மை சுத்திகரிக்கிறது. இன்றைக்கு ஜலம் நம்மை சுத்திகரிக்கிறது, ஆவியானவர் சுத்திகரிக்கிறார், ரத்தம் சுத்திகரிக்கிறது. இந்த 3 பேரும் பரலோகத்துக்கு, இந்த 3 காரியங்கள் பரலோகத்துக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது. தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். நாம் செய்கிற நற்கிரிகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சிக்கிறார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கும். வாசிங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகளை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கு. அதான் ஞானசானம். மறுஜென்ம முழுக்கு அதை அப்படியே வைத்துக் கொள்ளுங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. திருவசனத்தை கொண்டு அவர் தண்ணீர் முழுக்கினால் நம்மை சுத்திகரிக்கிறார். வாசிங்க. தாம் அதை திருவசனத்தை கொண்டு சபையை, தேவனுடைய ஜனத்தை கர்த்தர் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து, தண்ணீர் முழுக்கு ஞானசானம். இந்த தண்ணீர் முழுக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானசானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு ஞானசானம் கொடுங்கள் என்று சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். இந்த ஞானசானம் என்பது இன்னைக்கு அது முழுகி எடுக்கணும். இந்த முழுக்கு ஞானசானம், தண்ணீர் முழுக்கு. இந்த தண்ணீர் முழுக்கு நம்மை சுத்திகரிக்கிறது. ஒரு சபையில நம்ம சேர்றதுக்கு அல்ல, சபையில நம்முடைய பெயரை பதிவு பண்ணுறதுக்கு அல்ல. இன்றைக்கு சபையில இன்னைக்கு ஏன் போய் சேர்றாங்க? அங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, செத்து போனா அடக்கம் பண்ணுவாங்க, இவைகளுக்காய் போய் சேருவாங்க. அப்படி அல்ல அருமையானவர்களே. இந்த தண்ணீர் முழுக்கு சபையில் நம்ம சேர்றதுக்கு அல்ல, நம்ம பேரை நம்ம பதிவு பண்றதுக்கு இல்ல, நம்மை சுத்திகரிக்கிறது. ஞானசானம் பாவமர நம்மை கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது. பவுலுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. இன்னும் தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து உன் பாவம் போக கழுவப்படு. ஞானசானம் தண்ணீர், அந்த தண்ணீர் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. ஆகவே ஒரு மனிதன் தான் செய்கிற நல்ல காரியங்கள், நற்கிரியைகள் நிமித்தம் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை. வாசிங்க. தீத்து 3:5. நாம் செய்த நீதியின் கிரியைகளை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். ஆமா, நல்ல நீதியான காரியங்கள் செய்யலாம், தான தர்மங்கள் செய்யலாம், நன்மைகள் செய்யலாம், ஏழைகளுக்கு, எளியோருக்கு, இப்படியெல்லாம் திக்கற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். இந்த நீதியின் கிரியை, நற்கிரிகளின் நிமித்தம் நமக்கு ஒன்று பரலோகம் கிடைக்க போறதில்லை. அதனால ரட்சிப்பு நமக்கு கிடைக்காது. ரட்சிப்பு என்பது அந்த இங்கே சொல்லப்பட்ட 2 காரியம். வாசிங்க. மறுஜென்மம் முழுக்கினாலும், ஞானசானத்தினாலும், பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அப்ப இன்றைக்கு ஞானசானம் நம்மை சுத்திகரிக்கிறது என்று எபேசியர்ல பார்த்தோம். இங்க பார்க்கிறோம் தீத்து 3:5 பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். பரிசுத்த ஆவியின் நம்மை சுத்திகரிக்கிறது. ஆவி, ஜலம், ரத்தம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்கிறார். ஞானசானம் நம்மை சுத்திகரிக்கிறது. அப்ப 3 சாட்சிகள். ஒன்று ஆவி, ஜலம், ரத்தம். ரத்தமும் நம்மை சுத்திகரிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. 7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்மை சுத்திகரிக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். 3 சுத்திகரிப்பு. இயேசுவின் ரத்தத்தால்
நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஞானஸ்நானம் ஜலத்தினால நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினால் நம்மை புதிய மனிதர்களாய் மாற்றுகிறது. இந்த 3 சுத்திகரிப்பும் நமக்கு இருக்கணும். பரலோகம் போகணுமா இருந்தா இந்த 3 பேரும் நமக்கு சாட்சி கொடுக்கணும். ஆகவே பூலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் 3: ஆவி, ஜலம், ரத்தம். இந்த 3 சாட்சிக்கு பிறகுதான் நம்ம எழும்புறோம். அங்க பரலோகத்துக்கு போனோன்னு பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி 3 பேர் சாட்சி கொடுக்கறாங்க. நம்ம கேட்கிற சத்தியம், நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தை நமக்கு சாட்சி கொடுக்கும். ஆகவேதான் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். கர்த்தருடைய சத்தியத்தை நம்ம காது கொடுத்து கேட்கணும். அருமையானவர்களே, அதனாலதான் தண்ணீர் கிருபையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்த்தோம். தண்ணீர் தேவன் 3 காரியத்துக்காக கொடுக்கிறார். ஒன்று தண்டனையாக கொடுக்கிறார், மழை தண்ணி. இன்றைக்கு வெள்ளம் ஒன்று தண்டனையா இருக்குது, 2வது பூமிக்கு உபயோகமா இருக்குது, எல்லா ஜீவராசிகளும் வாழறதுக்கு. 3வது கிருபையாக, ஏன்னா நித்தியத்துக்கு போகணும். நம்முடைய ஓட்டம் முடிந்த பின்பு நமக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கணும். அதற்கு கிருபையாக அவர் தந்திருக்கிறார் தண்ணீரை. ஆகவே தண்ணி இல்லாம, தண்ணி சாட்சி கொடுக்காம பரலோகம் போக முடியாது. ஆகவே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எப்படி எடுக்க சொன்னாரோ அப்படி ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த தண்ணி நமக்கு சாட்சி கொடுக்குது. ஆகவே இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர், இரக்கமுள்ள தேவன், நமக்கு தண்ணீரை கொடுத்திருக்கிறார். நமக்கு உபயோகமாக, கிருபையாக, இம்மைக்குரிய வாழ்வுக்கு பிரயோஜனமாக, மறுமைக்குரிய வாழ்வை நாம் சுதந்திரிக்க தண்ணீரை தேவன் நமக்கு தந்திருந்த போதிலும் ஏன் தண்டனை? தேவனுடைய கோபம் வெள்ள பெருக்கினாலே, தண்ணீரினால, சுனாமினால, இன்றைக்கு கடல் கொந்தளிப்புனால, தண்ணியினால எத்தனை எத்தனை அழிவுகள் உலகத்துல பல பல இடங்களில் நம்ம கேள்விப்படுகிறோம். உலகம் முழுவதையும் ஜலப்பிரளயத்தினால அழிக்க மாட்டார். ஆனா ஆங்காங்கே ஜலத்துல அழிவை நம்ம பார்க்க தான் செய்கிறோம். அதற்கு காரணமும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் அநியாயத்தை தண்ணீரை போல பருகிறான். பாவத்தை, அக்கிரமத்தை, அசுத்தத்தை அவன் தண்ணீரை போல பருகிறான். ஆகவே தேவன் தண்ணி மாதிரி குடிக்கிறீல்ல, தண்ணியோட போ என்று தண்ணீரில் ஆங்காங்கே அழிவை உண்டு பண்ணுகிறார். அருமையானவர்களே, நமக்கு தேவன் கொடுத்த தண்ணீருக்காக மகிமைப்படுத்த வேண்டும். நமக்கு பிரயோஜனமாய் நாம் வாழுவதற்கு இன்றைக்கு தேவன் தண்ணீரை கொடுத்தார். உலக வாழ்வுக்கு, நித்தியத்துக்கு போய் சேர்றதுக்கும் நமக்கு தண்ணி சாட்சி கொடுக்குது. மேன்மையான ரட்சிப்பை சுதந்திரித்து நித்தியத்தை அடைய போகிறோம். தேவன் கொடுத்த தண்ணீர் எத்தனை ஆசீர்வாதம்! 3 முக்கிய காரியங்களுக்காய் தண்ணீர் அருளப்பட்டு இருக்கிறது. ஆகவே தேவனாகிய கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, கொடிய வெயிலினாலே ஜனங்கள் எல்லாம் எத்தனையாய் நாங்கள் கஷ்டப்பட்டோம் அப்பா. இப்பொழுதோ பூமியை குளிர செய்தீர், நல்ல மழையை நீர் எங்களுக்கு தந்தீர். இந்த மழை எல்லா இடத்திலேயும் எல்லாருக்கும் கிடைக்கும்படி கிருபை தாங்கப்பா. பூமிக்கு உபயோகமாக நீர் தண்ணீரை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நித்தியத்தை நாங்கள் சுதந்திரிக்க கிருபையாகவும் நீர் எங்களுக்கு தண்ணீரை வைத்திருக்கிறீர். உமக்கு மகிமை, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ஆகிலும் ஆண்டவரே, மனிதர்களுடைய பாவத்தினாலே, அநியாயத்தினாலே, அக்கிரமத்தினாலே உம்முடைய தேவ கோபம் மனிதர்கள் மீது வருகிறதப்பா. ஜலத்தினாலும் ஆண்டவரே ஆங்காங்கே ஆண்டவரே சில அழிவுகள் உண்டாகிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம் அப்பா. இயேசுவே, அனைவருக்கும் மன திரும்புதலை கொடுங்க, யாவரையும் ரட்சியும் ஆண்டவரே. மனிதர்கள் யாவரும் ரட்சிக்கப்படுவதும் சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை அடைவதும் உமக்கு சித்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. எல்லா மக்களையும் ரட்சியும் ஆண்டவரே. உமக்கே ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.